இருக்கிறோம்னா தென்காசி மாவட்டம் விஸ்வநாதபேரில் தான் இருக்கிறோம். இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இசைமதிவாணன் அவர்கள் வீட்டில் வந்து என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தேசிய புலனாய்வு முகமை வந்து விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. இசைமதிவாணன் வீட்டில் வந்து காலையில் 5 மணியிலிருந்து விசாரணைங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இந்த காட்சியில் தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து அவங்களோட ஸ்டூடியோ, இங்கே தான் விசாரணை வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ காலையில் 5 மணியிலிருந்து இசைமதிவாணன் அவர்களிடம் வந்து இந்த விசாரணை வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இது என்ஐஏ விசாரணை. இந்த என்ஐஏ அதிகாரிகள் வந்து அங்கே அருகில் இருக்கக்கூடிய சிவகிரி காவல் நிலையத்தில் கூட சொல்லலை, இந்த மாதிரி வந்து என்ஐஏ விசாரணை வந்து நடக்க போகுது, இங்கே நாங்கள் வாரோம் அப்படிங்கிற தகவல் கூட கொடுக்கல. ஆனால் வந்து அவங்க நேரடியாக வந்து இங்கே சிவகிரி காவல் நிலையத்துக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் மூலமாக நேரடியாக அவங்க வந்து ஒரு வேனில் வந்து இங்கே வந்து இறங்கியிருக்கிறாங்க. இப்போ வந்து இசைமதிவாணன் அவர்களுடைய ஸ்டுடியோவில் வந்து மதிவாணன் அவர்கள் வந்து விசாரணைக்கு அதிகாரிகளோட ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. காலையில் 5 மணிலேருந்து இந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இன்னமும் அந்த விசாரணை முடியலை, தொடர்ச்சியாக விசாரணை வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அண்ணன் இசைமதிவாணன் அவர்கள் வந்து அண்ணன் சீமான் அவருடைய படைத்தளபதிகளில் மிகவும் முக்கியமானவர். அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கிறாங்க. ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்களால் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் 2019 வந்து வேட்பாளராக வந்து போட்டிட்டு இருந்தாங்க. அதே போல் வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் வாசேநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராகவும் அண்ணன் சீமான் அவர்களால் அறிவிக்கப்பட்டு அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக இசைமதிவாணன் அவர்கள் வந்து போட்டிட்டு இருந்தாங்க. வாக்குகள் அப்படிங்கிறது அதிகமாக பெற்றிருந்தாங்க. இப்போ தென்காசி மாவட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா அண்ணன் இசைமதிவாணன் அவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே அறிமுகமானவர். ஏன் அப்படின்னா எல்லா போராட்டங்கள்லையுமே இங்கே அதிகமாக கலந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பேச்சாளர். அதனால் தமிழ்நாடு முழுவதும் அவர் பேசாத மேடைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா மேடைகள்லையுமே பேசியவர். அது மட்டும் இல்லாமல் இந்த தென்காசி மாவட்டம் அப்படின்னு சொன்னாவே நாம் தமிழர் கட்சி அப்படின்னாவே அண்ணன் இசைமதிவாணன் அவர்களுடைய முகம் வரும். ஏன்னா மக்கள் மத்தியில் அவர் மிகவும் செல்வாக்கு பெற்றவர். இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல் வருதுனால தான் அந்த என்ஐஏ அப்படிங்கிற அந்த இது வந்து சோதனை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து வெளிப்படையாகவே தெரியுது. ஏன்னா இது வந்து அண்ணன் இசைமதிவாணன் அவர்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாருடைய வீடுகள்லையும் அவர்களுக்கு சொந்தமான எல்லா பகுதிகளையும் போய் அவர்கள்கிட்ட வந்து விசாரணை அப்படிங்கிறது இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது தான் இருக்குது. அது மாதிரி தான் அண்ணன் இசைமதிவாணன் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவருடைய மிகவும் நம்பிக்கைக்குரியவராக இருக்காங்க. முக்கிய பொறுப்பாளராக இருக்கிறதுனால அண்ணன் இசைமதிவாணன் அவருடைய வீட்டில் வந்து அதிகாலை 5 மணிக்கே வந்து எந்தவித முன்னறிவிப்புமே இல்லாமல் என்ஐஏ அதிகாரிகள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவகிரி காவல்துறையினோட சேர்ந்து வந்து நேரடியாக வந்து அவருடைய வீட்டில் வந்து 5 மணிக்கே விசாரணை அப்படிங்கிறது மேற்கொண்டாங்க. இப்போ அவங்க வீட்டில் வந்து விசாரணையை முடிச்சுட்டு அதன் பின்னர் வந்து அவருக்கு சொந்தமான ஸ்டுடியோவில் வந்து இப்போ விசாரணை வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இப்படி வந்து ஒரு அச்சுறுத்தும் விதமாக தான் நாம் தமிழர் கட்சியினர் வந்து ஒரு அச்சுறுத்தும் விதமாக தான் அந்த என்ஐஏ சோதனை அப்படிங்கிறது நடக்குன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா 2024 பாராளுமன்ற தேர்தல் வருது. அது வந்து தென்காசி பாராளுமன்ற தொகுதி வந்து மிகவும் முக்கியமான தொகுதி. அதனால் வந்து எல்லாருமே அந்த தொகுதியை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பிஜேபி சார்பிலையும் அவங்க நேரடியாக போட்டியிடுறதுக்கு இங்கே வேலைகள் வந்து ரொம்ப தீவிரமாக நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவுலையும் அந்த வேலை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு மிக தீவிரமாக. அது மட்டும் இல்லாமல் மற்ற அரசியல் கட்சிகளும் ஒரு மிகப்பெரிய போட்டியே இருக்குது தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அந்த சோதனை அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் நடக்குது. அதுலேயும் இங்கே தென்காசி மாவட்டத்தில் ரொம்ப மிக அதிக அளவில் வந்து இதை வந்து இந்த விசாரணை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் வந்து இது பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. சுற்றி வந்து மிகப்பெரிய பரபரப்பை வந்து இது வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. என்னதான் ஆனாலும் சரி, இது நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பணமே இல்லாமல் பணமே செலவழிக்காமல் மிகப்பெரிய விளம்பரத்தை வந்து அந்த ஒன்றிய அரசும் சரி நம்ம மாநில அரசுகளும் சரி கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வந்து மிகப்பெரிய வாக்குகளை வந்து பெற்று வெற்றி அப்படிங்கிற இலக்கை நோக்கி போகும் அப்படிங்கிறது இதில் இருந்து தெரியுது. இந்த விசாரணையில் வந்து எது சார்பாக அந்த என்ஐஏ அதிகாரிகள் வந்து விசாரணை நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விடுதலை புலிகள் அமைப்போட உங்களுக்கு வந்து நெருங்கிய தொடர்பு இருக்காமே அப்படிங்கிற மாதிரி அந்த கோணத்துலையும், அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எங்கேருந்து பணம் வருது, நிறைய நிதி வருது, நிறைய பணம் வந்து நாம் தமிழர் கட்சியில் புழங்குது, அதனால் தேர்தலில் வந்து இவங்க வந்து அதிக பணத்தை வந்து வச்சுருக்கிறாங்க, அதனால் வந்து ஜெயிச்சிருவாங்க, வெற்றி பெற்றுருவாங்க அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு எங்கேருந்து பணம் வருது, அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து வேறு எதுவும் தீவிரவாத அமைப்புகளோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிற கோணத்தில் விசாரணை
விசாரணை வந்து நடந்துகிட்டு இருக்கதா சொல்றாங்க. அதனால வந்து ஒரு சின்ன கோடு போட்டிருந்தா கூட பேப்பர்ல என்னத்துக்கு கோடு போட்டிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு இங்க வந்து விசாரணை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விசாரணை நம்ம பார்த்தாவே தெரியுது. பக்கத்துல 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேருமே என்ன பண்றாங்க, என்ன ஒரு கேள்வியும் என்னென்ன கேட்கறாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தீவிரமா விசாரணை அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தேர்தல் ஆணையமே தமிழ்நாட்டுல வந்து 3வது பெரிய கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இவங்க வந்து எங்கேயுமே வந்து செய்தி சேனல்ல காட்ட மாட்டாங்க, பேப்பர்ல போட மாட்டாங்க. இப்படியெல்லாம் இருந்தக்கூடிய சூழல்ல நாம் தமிழர் கட்சி தான் 3வது பெரிய கட்சி அப்படிங்கிறது இப்போ வந்து உறுதியா இருக்கும் விதமா தான் அந்த சோதனை வந்து காட்டுது. அதாவது இது எப்படி நடக்கும்னா, எதிர்க்கட்சிகளுக்கு தான் அந்த மாதிரியான அழுத்தங்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எதிர்க்கட்சிகள்லாம் அவன் ஒரு 10 கூட்டணியில் இருப்பான், இப்போ இவங்க திமுக 10 கூட்டணியில் இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்க. இப்போ தனியா வந்து ஒரு கட்சி வந்து நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் தனித்து வந்து போட்டியிடுதாங்க. அப்படி ஒரு கட்சிக்கு வந்து இந்த மாதிரியான அழுத்தம் கொடுத்தோம்னா கட்சியினுடைய வளர்ச்சியை வந்து தடுத்துலாம் நினைக்காங்க. ஆனா அது அப்படிங்கிறது நடக்க போறதில்ல. அண்ணன் சீமான் அவர்களை வந்து முதலமைச்சராக்கக்கூடிய வேலையை வந்து இந்த ஒன்றிய அரசும் சரி, இங்க இருக்கக்கூடிய மாநில அரசும் சரி மிகச் சிறப்பாக செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவத்தை வந்து அப்படிதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுவே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து மிகப்பெரிய வளர்ச்சி வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து 3வது இடத்துல இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை 2வது இடத்திற்கு கொண்டு போகக்கூடிய வேலையை தான் அந்த ஒன்றிய அரசு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பாராளுமன்ற தேர்தல் நெருங்க நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டில் வந்து முதலிடத்தை வந்து பிடிக்கும் அப்படிங்கிறதா உண்மை. ஏன் அப்படின்னா, மற்ற கட்சிகள் இப்போ திமுகவே இருக்காங்க அப்படின்னா, அவங்க தான் முதல் இடத்துல இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க 10 கட்சி கூட்டணியில் இருந்து தான் அவங்க வந்து முதல் இடத்துல இருப்பாங்க. இப்போ தனியாக எடுத்து பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி தான் வந்து முதல் இடத்துல இருக்கும். மிகப்பெரிய கட்சி தமிழ்நாட்டில் எதுனா நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கிறதா இதில் வந்து உறுதியாக வந்து தெரியுது. பார்க்கலாம், இப்படி வந்து அழுத்தத்தை கொடுக்குறாங்க. ஆனால் இது எல்லாமே நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு வெற்றியை நோக்கி தான் கொண்டு போகும். நாம் தமிழர் கட்சி வந்து வெல்லும். அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கட்டாயம் முதல்வர் ஆவார். அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
10 நிமிஷம் கொஞ்சம் தள்ளி சரி சரி. கொஞ்சம் தள்ளி போயிருங்க. அங்கே என்ன பேசுனாங்க? அங்கே வீட்டில் வச்சு என்ன வீட்டில் ஒரு சோதனை போட்டாங்களா? சரி. நம்மள யாரையும் விடல. செக்ஸ் எல்லாம் செக் அதுக்கப்புறம் கடையில் வீட்டில் இருந்து கனெக்ஷன் இருக்காங்க, தொடர்பு இருக்கான்னு பாருங்க. சொல்லுங்க. அதை போயிட்டேன் நான் சிரிச்சார்ல யாரும்